முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பூமிக்கு திரும்பிய ஆர்டமிஸ் 2 வெளியிலிருந்து வந்திருக்கிறார்கள் வீரர்கள். நிலவு பயணத்தை முடித்து திரும்பிய விண்கலத்திலிருந்து வெளியே வந்த நாசாவின் ஆர்டமிஸ் 2 குழுவினர். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். முகிலன், விவரங்கள். மோனிஷா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் ஆச்சரியம் என்றே நாம் பார்க்க வேண்டும். பூமியிலிருந்து கிளம்பி நிலவுக்கு, அதாவது நிலவை சுற்றி மீண்டும் பூமிக்கு சுமார் 1 மில்லியன் கிலோமீட்டர் அவர்கள் பயணம் செய்து தற்போது பூமிக்கு திரும்பியிருக்கின்றனர். இன்று காலை அது ஸ்பேஸ் ரீஎன்ட்ரி என்று சொல்வார்கள். அவ்வாறு அந்த விண்கலம், இந்த தற்போது காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விண்கலத்தின் பேர் இன்டெகிரிட்டி. இந்த இன்டெகிரிட்டி விண்கலமானது இன்று பூமிக்குள் நுழைந்து பின்பு இந்த பசிபிக் பெருங்கடலில் விழுந்து அதுக்குள் இருக்கக்கூடிய 4 விண்வெளி வீரர்களை தற்போது அவர்கள் பத்திரமாக வெளிவந்திருக்கின்றனர். மிக முக்கியமாக நாம் இதை ஒரு அறிவியல் ஆச்சரியம் என்று சொல்வதற்கான காரணம், இது அந்த பூமிக்குள் நுழைந்து ஒளியை விட சுமார் 35 மடங்கு வேகமாக இது பூமியை நோக்கி உள்ளே தரையிறங்கும். அதே போல சுமார் 6 நிமிடங்களுக்கு தரை கட்டுப்பாட்டு தளத்திற்கும் அந்த இன்டெகிரிட்டி விண்கலத்திற்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஏனென்றால் இதில் ஏற்படக்கூடிய அந்த சூடு காரணமாக தற்போது இந்த காட்சியில் நாம் பார்க்கலாம், ஒரு தீ பந்து போல அது பூமியை நோக்கி கீழே விழ ஆரம்பிக்கும். அப்போது, அதாவது இந்த தீ பந்து போல இருக்கும்போது அது சுற்றி இருக்கக்கூடிய வெப்பமானது சுமார் 3000 செல்சியஸை மேல் தாண்டும் என்று நாசா விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது அவர்கள் 4 பேரும் பத்திரமாக அந்த படகுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து அவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக புளோரிடாவில் இருக்கக்கூடிய நாசா தலைமையகத்திற்கு அவர்கள் கொண்டு செல்வார்கள். அவர்கள் அங்கு ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அதை தொடர்ந்து அவர்கள் தங்களது குடும்பத்தினை சந்திக்க அனுமதிக்கப்படுவார்கள். வழக்கமாக விண்ணுக்கு சென்று பூமிக்கு திரும்பினால் ஒரு குவாரண்டைன் பீரியட் என்று இருக்கும், அதாவது அவர்களை தனிமைப்படுத்தி வைப்பார்கள். ஆனால் இவர்கள் இந்த 4 பேரும் அவர்களுக்கு எந்த ஒரு குவாரண்டைன் பீரியடும் இருக்காது. ஏனென்றால் அவர்கள் அந்த கேப்சூலில் இருந்து வெளிவரவில்லை. அதனால் அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு பின்பாகவே அவர்கள் குடும்பத்தினரை சந்திக்கலாம் என்றும் நாசா தெரிவித்திருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன்.